இப்போ நம்ம இந்த ஸ்டில்லில் பார்க்குறது ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரில்லிங் மிஷின்ஸ். கேங் ட்ரில்லிங் மிஷின் ஒன்று இருக்குது, மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின் ஒன்று இருக்குது. இந்த கேங் ட்ரில்லிங் மிஷின் என்பது என்னென்னா, நிறையா ஸ்பிண்டில்ஸ் இருக்கும் ஒரே டேபிளில், நிறையா சைஸ் ஆஃப் ட்ரில்லை ஒரே நேரத்தில் போடலாம். அப்போ ஒரு ஸ்பிண்டில் தனித்தனி அதை மோட்டார் மூலமாக இயங்கப்படுகிறது. இதுக்கு பேர் கேங் ட்ரில்லிங் மிஷின். இப்போ மல்டி ஸ்பிண்டில் ட்ரில்லிங் மிஷின் என்பது என்னென்னாக்கா, ஒரே ஒரு மோட்டார் தான் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மோட்டார் தான், ஒரு இப்போ வெரி பவர்ஃபுல் மோட்டார் இருக்கும். இது நிறைய ஸ்பிண்டில்ஸ் இருக்குது. இங்கே இந்த இடத்துல பாருங்கள், நிறைய ஸ்பிண்டில்ஸ் இருக்கா. அதே நேரத்தில் அதே வேலையை தான் இதுவும் செய்யுது. ஒரே டயத்தில் அந்த ட்ரில் ஹெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த பாகத்தை திருப்பி கொள்ளலாம், எங்கே வேணாலும் திருப்பிக்கலாம், எங்கே வேணாலும் பொசிஷன் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து மேஜராக ப்ரொடக்ஷன் வேலைகள் மட்டும் பயன்படுகிறது. அப்போ அது இந்த ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நிறைய ஸ்பிண்டில்ஸ் இருக்கா, நிறைய ட்ரில் பிட் இருக்குதா, வெவ்வேறு சைஸ் ட்ரில் பிட்டை போடலாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரில்லிங் மிஷினுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரில்லிங் மிஷினில் ஒரு சைஸ் ஆஃப் ட்ரில்லை போட்டு முடிச்சுட்டு அப்புறம் அந்த ட்ரில் பிட்டை கழட்டிட்டு அடுத்த ட்ரில் போடணும். பட் இதில் அப்படி கிடையாது. என்னென்ன சைஸ் ட்ரில் எங்கெங்கே போடணும் எல்லாத்தையும் பொசிஷன் பண்ணி வச்சுட்டு மிஷின் ஆன் பண்ணால் ஒரே ட்ரில்லிங் டயத்தில் எல்லா ஹோலும் போட்டு முடிக்கப்படும். ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாக உற்பத்தி பண்ணலாம். அதுக்காக ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மிஷின். ஓகே.